ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சொந்தமா தொழில் தொடங்குவதற்கு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்து மூலியமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கடன் உதவி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து சூட்டபிளா இருக்கும், இந்த திட்டத்து மூலியமா நம்ம எப்படி வந்து பெனிஃபிஷரி ஆகிறது, அது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த கடன் உதவியில 30% மானியம் சப்சிடி அப்படிங்கிற வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கான வட்டி தொகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு 3% அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்து மூலியமா ஏகப்பட்ட நபர்கள் வந்து பெனிஃபிஷரி ஆயிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து பெனிஃபிஷரி ஆகணும், நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டெட்லைன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வருது அப்படிங்கிற பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் போர்டு, அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது வந்து முன்னாள் படை வீரர், முன்னாள் ராணுவ வீரர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நலத்துறையிலிருந்து தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் வந்து யாரெல்லாம் முதல்ல வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க ஏற்கனவே வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரரா இருக்கிறீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் இது ஆர்மி மேனா வந்து இருக்கும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்காக வந்து அவங்க இறந்ததுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கறது நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிசினஸ் சொந்தமா பண்றதுக்கு கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வந்து லோனுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்றது, எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுக்காக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல வந்து டிஎன் ஸ்கீம் போர்ட்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. EXWEL, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகண்ட்ங்கிற செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற நீங்க பாத்துக்கோங்க. பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஆவணங்கள் அதிகபட்சம் வந்து 2 எம்பிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஜெனரல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து விடோவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து டிபெண்டன்ட் ஐடி கார்டு வந்து வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா முன்னாள் படை வீரர்கள் விதவைகள் சான்று இந்த சம்பந்தமா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. விடோ அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில இருந்து அவங்க வந்து இறந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து விடோவா வருவீங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட்டுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்போ இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இப்போ இந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னா, அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் 2ல வந்து ஆர்டர் காப்பி ஆணையம் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். 10th 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். அன்எம்ப்ளாய்டு சர்டிபிகேட் ஃப்ரம் தாசில்தார், அதாவது நீங்க ஒர்க் பண்ணாம இருக்கிறீங்க, அன்எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து தாசில்தார்ட்ட வந்து அன்எம்ப்ளாய்டு சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பை த பர்த், நீங்க எந்த ஊர்ல வந்து பிறந்தீங்களோ உங்க அந்த பிறந்த ஊர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிறப்புச் சான்று அப்படிங்கறது ஒண்ணு வந்து வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்க என்னவா வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து தொடங்க போறீங்களோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க வந்து ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல லேண்ட் டீடைல்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெண்டல் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் லீஸ் அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஓனர்ஷிப் உடைய டாக்குமெண்ட் இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோ வந்து கேட்பாங்க. உங்களோட போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பேர் வந்து எக்ஸ் சர்வீஸ் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சர்வெண்ட் எண் அப்படிங்கிற எடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஏர் ஃபோர்ஸ்ல இருந்தீங்களா, இல்ல வந்து ஆர்மில இருந்தீங்களா, இல்ல வந்து நேவில இருக்கீங்களான்னு சொல்லிருக்காங்க. இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி தான். சரிங்களா? சர்வீஸ் மேனா தான் வருவாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏர் ஃபோர்ஸ்னா ஏர் ஃபோர்ஸ்னு கொடுங்க, இல்ல வந்து ஆர்மினா ஆர்மின்னு கொடுங்க, நேவினா நேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட சர்வீஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. தரம் ரேங்க் வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருந்தீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதை நீங்க கரெக்டா பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜ், நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே உங்க ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ட்ரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க செல்ஃபா பண்ண போறீங்களா இல்ல டிபெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செல்ஃப் அப்படின்னா அந்த ஆர்மி பர்சன் வந்து அப்ளை பண்றது, டிபெண்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒய்ஃப் அப்ளை பண்றது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல இங்க டிபெண்டன்ட் அப்படின்னா சார்ந்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல அன்மேரிட் டாட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், இல்ல விடோஸ் அப்ளை பண்ணலாம், விடோட டாக்டர் அப்படிங்கிற வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த கேட்டகரியில
நீங்க இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி சன் பிலோ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயது இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அன்மேரிடு சன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க டிபெண்டன்ட்ங்கிற பட்சத்தில் மட்டும் டிபெண்ட் கொடுங்க, இல்லைன்னா செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுடைய மேரேஜ் நிலை மேரிடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரு, நீங்க எந்த மாவட்டத்தில் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட பேரை வந்து கேட்டிருக்காங்க, திட்டத்தின் மாவட்டம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பெர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ், உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, அதே மாரி வந்து உங்களுடைய நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாலுகா வேணும், தாலுகாவ செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜ், பின்கோடு இதெல்லாமே குடுத்துட்டு, நீங்க மேல இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் வந்து உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ், அதாவது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துட்டு, நீங்க ட்ரெய்னிங் அண்டர் கிரவுண்ட்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பயிற்சி முடித்த விபரங்கள் அப்படிங்கிற இடத்துல அதையுமே நீங்க வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து தற்போதைய பணி நிலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ உங்களுடைய பணி நிலை என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டா, சென்ட்ரலா இல்ல வந்து அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்ட்டா குடுத்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்ல சர்வீஸ் கேட்டகரில பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அத குடுத்துக்கோங்க. ஆக்டிவிட்டி டைப் அப்படிங்கிற இடத்துல அக்ரிகல்ச்சரா, இல்ல பேக்கரிஸா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பெண்டர் ஒர்க்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிசினஸோட கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. இதுல எந்த கேட்டகரில நீங்க வரீங்களோ அத ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அட்ரஸ் நீங்க எந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அத ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் உங்களோட லேண்டோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லேண்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா 25 லேக்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பில்டிங் காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டு பில்டிங் காஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தொழில் சாலை மற்றும் வந்து இயந்திர செலவு, பிளான்ட் அண்ட் மிஷினரி காஸ்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டா போடுங்க. இது வந்து கரெக்டா அக்யூரேட்டா தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு ஒரு நார்மலான அமௌண்ட் நீங்க வந்து போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 2 லேக்ஸ் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், பணியின் மூலதன செலவு அப்படிங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். சோ மூலதன செலவு அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஊக்குவிப்பவர்களின் பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா இது வந்து விட்டுருங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் டோட்டலா உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? டோட்டலா நம்மளுக்கு வந்து 38 லேக்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல வருது. சோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா? அதை ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இந்த இடத்துல லேண்டிங் சரி லீடிங் பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் கொடுத்தாலும் ஓகே, கரண்ட் அக்கவுண்ட் கொடுத்தாலும் ஓகே. இது எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் பை ஒன் அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்சார்ஜ் புக் அப்படிங்கறத நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல டிஸ்சார்ஜ்ங்கிற செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மேனோட அந்த ஐடி கார்டு வந்து நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய பார்ட் 2 உடைய ஆர்டர் காப்பி, அந்த ஆணையோட காப்பி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், அன்எம்ப்ளாயி சர்டிபிகேட் இது எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்காக வந்து நீங்க வந்து ஓன் லேண்ட் வச்சீங்கன்னா ஓனர்ஷிப்ங்கிற கொடுக்கணும். ரெண்டல்னா ரெண்டல் கொடுக்கணும். லீஸ்னா லீஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஓனர்ஷிப்னா ஓனர்ஷிப்போட டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரே பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணீங்க இல்லையா? அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டா வந்து A4 ஷீட்ல ரெடி பண்ணி அதை பிடிஎஃப் அட்டாச் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா டிக்ல வந்து எந்த ஒரு ஸ்கீமுக்காகவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்க கூடாது. அதாவது வந்து அந்த டிக்ல தமிழ்நாடு தொழில் மையம் மூலியமா நீங்க வந்து UYEGP, அதாவது அந்த அன்எம்ப்ளாயி யூத் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிருக்க கூடாது. நீட்ஸ், AABS, அதே மாதிரி வந்து இந்த கலைஞரின் கைவினை திட்டங்கள், மத்திய அரசு மாநில அரசு வழங்கக்கூடிய எந்த திட்டங்களையுமே நீங்க வந்து பயன்பெறவில்லை அப்படிங்கறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது அப்படிங்கறத முழுமையா வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்க கீழே சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். இதை முழுமையா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்டோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நேரடியா வந்து இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்க பேங்க் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஜாங்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். சோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க எங்க வந்து ரெடி பண்ணி நீங்க சப்மிட் பண்றீங்களோ அங்க இருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொட்டேஷன் ரெடி பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கதான் உங்களுக்கு வந்து செக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இத அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமு. முதல்வரின் காக்கும் கரங்கள். இந்த திட்டத்துல நீங்க பயனடையணும் அப்படின்னா, நீங்க எங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு எல்லாமே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு, எல்லாமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் விஷயங்கள் எல்லாமே பண்ணி குடுக்குறோம். நெறைய பேர் இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான ஒரு சில சின்ன சின்ன பீப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு தெரியாம நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.